பொதுக்காலம் 25ஆம் ஞாயிறு. கடவுள் முரண்பட்டவரா? இந்த கேள்வி இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் பொழுது எல்லோருடைய மனதிலும் எழத்தான் கூடும். ஏனென்று கேட்டால், அந்த நிகழ்ச்சியை படித்து பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. அங்கு பாருங்கள், ஒரு வீட்டு தலைவர் இருக்கின்றார், அவருக்கு கீழ் வீட்டு பொறுப்பாளர் இருக்கின்றார். இந்த வீட்டு பொறுப்பாளர் மீது ஒரு பழி சுமத்தப்படுகின்றது. பழி என்று கேட்டால் அந்த பழி உண்மையானதாகவும் இருக்கலாம், பொய்யானதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த பழி உண்மையானதா பொய்யானதா என்று இயேசுவே இந்த நிகழ்வின் இறுதி பகுதியில் சொல்கின்றார். என்னவென்று? வேலையால் நேர்மையற்றவர், அந்த நேர்மையற்ற பொறுப்பாளரை என்று இயேசுவே அங்கு குறிப்பிட்டு பேசுகின்றார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாகவும் அவர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? இந்த உலகில் ஒளியின் மக்களை விட இந்த உலகின் மக்கள், அப்படி என்றால் இருளின் மக்கள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அந்த வீட்டு பொறுப்பாளர் ஒளியின் மகன் அல்ல, அதற்கு மாறாக இருளின் மகனாக இருக்கின்றார். ஆகவே பழி உண்மையானதே, அவன் நேர்மையற்றவனாகத்தான் இருந்தான் வீட்டு பொறுப்பாளன் என்பது தெளிவாகின்றது. அதே சமயத்தில் வீட்டு தலைவனை போய் பார்ப்போமே, அவர் என்ன ஒளியின் மகனாக இருந்தாரா என்று கேட்டால் அவரும் ஒளியின் மகனாக இல்லை. ஏன் என்று கேட்டால் இயேசுவே அந்த ஓமையில் குறிப்பிட்டு பேசுகின்றார். அந்த வீட்டு பொறுப்பாளன் என்ன செய்தான்? தலைவனுடைய சொத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தான் அல்லவா? அதை குறிப்பிட்டு பேசும் பொழுது இயேசு என்ன சொல்கின்றார்? நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் அந்த வீட்டு தலைவனும் அந்த செல்வத்தை எப்படித்தான் சம்பாதித்திருக்கின்றான்? நேர்மையற்ற முறையில் சம்பாதித்தான். ஆகவே அந்த செல்வம் நேர்மையற்ற செல்வம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது, வீட்டு தலைவனும் சரி வீட்டு பொறுப்பாளனும் சரி, இரண்டு பேருமே நேர்மையற்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இருளின் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு பேர் செய்ததும் தவறு என்ற ஒரு வார்த்தையை கூறியிருக்கின்றாரா என்று கேட்டால், இந்த நிகழ்ச்சியை படித்து பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் இந்த இரண்டு பேர் செய்ததும் தவறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக கூறவே இல்லை. இங்குதான் நமக்கு கேள்வி எழுகின்றது, கடவுள் முரண்பட்டவரா? அன்பார்ந்தவர்களே, நமது கருத்துப்படி, நமது புரிதலின்படி இந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது கடவுள் முரண்பட்டவராகத்தான் தோன்றுவார். அவர் நேர்மையற்றதை பாராட்டி பேசுகின்றாரே என்று நமக்கு தோன்றுகிறதல்லவா? அதுதான் உண்மையும் கூட என்று தோன்றுகிறதல்லவா? அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அது கடவுள் முரண்பட்டவர் என்று தோன்றும். ஆனால் நமது புரிதல் தவறு. ஏனென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து இந்த உவமையை பொறுத்தவரை தவறு என்று வெளிப்படையாக கூறவில்லை. ஆனால் எத்தனை இடத்தில் கூறிவிட்டார்? நேர்மையற்ற செல்வம் தான் சம்பாதித்தான் தலைவன், நேர்மையற்றவனாகத்தான் இருளின் மகனாகத்தான் பொறுப்பாளன் வாழ்ந்தான் என்று எத்தனை இடத்தில் சொல்லிவிட்டார். அப்படி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு பேரையும் நல்லவர்கள் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் இருளின் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை அவர் இலைமறைவுக்காயாகவும் வெளிப்படையாகவும் பல முறை இந்த இடத்தில் சொல்லிவிட்டார். நமது புரிதல் தான் தவறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலோடு நாம் பைபிளுக்குள் சென்று பார்ப்போம். சில நபர்களையும் நாம் யோசித்து பார்த்து தியானிக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு சில இடங்களில் கடவுள் முரண்பட்டவராக தோன்றக்கூடும். அதையும் புரிந்து கொள்வதுதானே நல்லது. வாருங்கள், 3 நபர்களை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவது நபர் ஈசா மற்றும் யாக்கோப்பு. இவர்கள் இருவருமே ஈசாக்கின் புதல்வர்கள். இவர்களை பற்றி நாம் எங்கே பார்க்கிறோம் என்று கேட்டால், தொடக்க நூல் புத்தகம் 27வது அதிகாரத்திற்கு சென்று பார்க்கின்றோம். அங்கு ஈசாக்கு தன் மூத்த மகனை வரவழைத்து, மூத்த மகனுக்குரிய ஆசிரை நான் உனக்கு வழங்க வேண்டும், ஆகவே நீ எனக்கு சென்று வேட்டையாடி கொண்டு வா என்று சொல்கின்றார். ஆனால் இளைய மகனாகிய யாக்கோப்பு என்ன செய்கின்றார்? நயவஞ்சகமாக செயல்பட்டு மூத்த மகனுக்குரிய ஆசிரை தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். இது எவ்வளவு பெரிய துரோகம்! ஆனால் பாருங்கள், என்ன நடக்கின்றது? கடவுள் இப்பேற்பட்ட ஒரு செயலை செய்த யாக்கோப்பை தண்டித்திருக்க வேண்டும் அல்லவா?
தண்டித்தாரா? இல்லை, ஒரு காலம் தண்டிக்கவே இல்லை. அவர் வழியாகத்தான், யாக்கோப்பு வழியாகத்தான் 12 புதல்வர்களை பிறக்க வைத்து, யாக்கோப்புக்கு இஸ்ராயேல் என்றும் பெயர் மாற வைத்து, இஸ்ராயேல் நாடு என்ற ஒன்றையும் உருவாக்கி 12 கோத்திரங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றார். அப்படி என்று கேட்டால், கடவுள் ஏமாற்றி நயவஞ்சகமாக பிழைக்க கற்றுக்கொண்ட யாக்கோப்பை எப்படி தேர்ந்து கொள்ள முடியும்? அப்படி என்றால் கடவுள் முரண்பட்டவரா? இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன சொல்கின்றார்? தனது அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் இஸ்ரவேலின், அதாவது யாக்கோப்பின் 12 கோத்திரங்களுக்கு நடுவே நடுவர்களாக வீற்றிருப்பீர்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்ன அவர் செய்து விட்டார்? ஏமாற்றி நயவஞ்சகமாகத்தானே தன் அண்ணனின் ஆசிரியரை பெற்றுக் கொண்டார். அப்படி என்றால் இயேசுவும் பாராட்டி பேசுகிறாரே, இயேசுவும் முரண்பட்டவரா என்ற கேள்வி நமக்கு எழ தோன்றுகிறது அல்லவா? இது அப்படியே இருக்கட்டும். இரண்டாவது உதாரணத்திற்கு செல்வோம். மோயிசனை பற்றி விடுதலை பயண நூல் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் வளர்ந்து விட்ட பிற்பாடு வெளியில் சென்று பார்க்கின்றார். அங்கே எகிப்தியன் ஒருவன் மற்றவனை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக என்ன செய்கின்றார்? கொலை செய்து விடுகின்றார். அதை மூடி மறைப்பதற்காக மணலுக்குள் அவனை புதைத்தும் விடுகின்றார். இவரே ஒரு கொலைகாரர். இப்படி இருக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கின்றார்? இவரை தேர்ந்து கொள்கின்றார். தேர்ந்து கொண்டதோடு மட்டுமல்ல, என்ன செய்கின்றார்? 10 கட்டளையை மோயிசினிடம் வழங்குகின்றார். அப்படி வழங்கிய 10 கட்டளைகளில் மிக முக்கியமான ஒரு கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை செய்துவிட்ட ஒருவரிடம் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற 10 கட்டளையை கடவுள் தருகின்றாரே. அப்படி என்றால் கடவுள் முரண்பட்டவரா? கொலை செய்த ஒருவனிடம் போய் இப்படி போய் கடவுள் கட்டளைகளை கொடுத்து நீ போய் மற்றவர்களுக்கு போது என்று சொல்கின்றாரே, கடவுள் முரண்பட்டவரா? அத்தோடு மட்டும் நின்றாரா என்று கேட்டால் இல்லை. என்னாகம புத்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திற்கு சென்று பார்க்கின்றோம். அங்கு மிரியமும் ஆரோனும் மோயிசனுக்கு எதிராக பேசுகின்றார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது அவர்கள் இருவரையும் சந்திப்பு கூடாரத்திற்கு கடவுள் வரவழைத்து மோயிசனை பற்றி ஒரு வார்த்தை சொல்கின்றார். அது என்ன தெரியுமா? என் வீடு முழுவதிலும் நம்பிக்கைக்கு உரியவன் அவனே, மோயிசனே என்று சொல்கின்றார். விந்தையாக இருக்கிறது அல்லவா? கொலை செய்த ஒருவனை அழைத்து கொண்டு அவனை போய் நம்பிக்கைக்கு உரியவன் என்று சொல்கின்றாரே. அப்படி என்றால் கடவுள் முரண்பட்டுத்தான் இருக்கின்றாரா? கொலை செய்யாதே என்று கட்டளை கொடுத்த கடவுள் கொலை செய்த ஒருவனை தனது நம்பிக்கைக்கு உரியவனாக எடுத்துக்கொண்டாரே, கடவுள் முரண்பட்டவரா? அப்படியே இருக்கட்டும். 3வது உதாரணத்திற்கு செல்வோம். தூய பவுல், புதிய ஏற்பாட்டில் தூய பவுல் திருத்தூதர் பணிகள் 7 மற்றும் 8வது அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய கொடுமைக்காரனாகவும் இருந்தார், கொலைக்காரனாகவும் இருந்தார். ஸ்தேவானின் கொலைக்கு காரணமே அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து அவரை தேர்ந்து கொண்டு திருத்தூதர் பணிகள் நூல் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் பவுலை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கொலை செய்தவனை, கொலைக்கு தூண்டுதலுக்கு காரணமாக இருந்தவனை, கொடுமை செய்தவனை பற்றி இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர், அதாவது பவுல், பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் முன்பாக என் பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கின்றார் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இதை யாரிடம் சொன்னார் தெரியுமா? அனனியா என்ற அருமையான சீடரிடம் சொல்கின்றார். அவர் மிகவும் நல்லவராக இருந்தார். தமஸ்கு நகரில் கடவுளை போற்றி புகழ்ந்திருந்தவர். அப்பேற்பட்ட நல்லவரை கருவியாக மாற்றுவதற்கு பதிலாக அவரிடமே போய் ஒரு கொலைகாரனை நான் கருவியாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறாரே. அப்படி என்றால் இயேசு முரண்பட்டவரா? 3 முரண்பட்ட நபர்களை பார்த்தோம். கடவுள் அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிறாரே என்று எண்ணும் பொழுது கடவுளின் செயல்கள் முரண்பாடாக தோன்றுகிறதே. அப்படித்தானே இன்றைய நற்செய்தியும் இயேசு சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. நம் சிந்தனை தவறு. ஏன் என்று கேட்டால், இங்கு நாம் 2 விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம், கடவுள் ஒருபோதும் முரண்படவில்லை, நாம் தான் முரண்பட்டிருக்கின்றோம். ஏன் என்று கேட்டால், முதலாவதாக
கடவுள் ஒரு நபரை தேர்ந்து கொள்வதற்கு காரணமாக இருப்பது அவரது திட்டம். நாம் கடவுளது திட்டத்தை முன்னிறுத்துகிறோமா அல்லது நமது திட்டத்தையும் பிறரது திட்டத்தையும் முன்னிறுத்துகிறோமா? கடவுள் காலம் அறியாதவர். அவருக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்றெல்லாம் இல்லை. காலம் என்பது அவருக்கு ஒன்றுதான். நமக்குத்தான் இதெல்லாம் பொருந்தும். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் சொல்லியிருக்கிறார் அல்லவா, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டார் அல்லவா. அதே போன்றுதான் அவர் யாக்கோபு அவரது தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே தனது கருவியாக தேர்ந்து கொண்டார். ஆனால் இதை யார் உணரவில்லை? அவரது தந்தையாகிய ஈசாக்கு உணரவில்லை. ஆகவேதான் மூத்த மகனை அழைத்து உனக்கு ஆசி வழங்குகிறேன் என்று சொன்னார். கடவுளின் திட்டம் என்ன? யாக்கோபு தான் அந்த ஆசியை பெற வேண்டும் என்று ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். ஆகவேதான் அவரை கருவியாக பயன்படுத்தி ஆசிரை வாங்க வைத்து இஸ்ராயேல் ஜனங்களையே உருவாக்குகிறார் என்று பார்க்கின்றோம். அத்தோடு மட்டுமல்ல, இரண்டாவது உதாரணத்தையும் பார்க்கின்றோம். மோசே தனக்குத்தானே முரண்பட்டு வாழ்ந்திருந்தார். எப்படி ஈசாக்கு கடவுள் திட்டத்திலிருந்து முரண்பட்டாரோ அதே போன்று மோயிசனும் தனக்குத்தானே முரண்பட்டிருந்தார். அதனால் தான் நானெல்லாம் பார்வோனிடம் சென்று பேச மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் கடவுள் என்ன சொன்னார்? நீ உனக்குள்ளாகவே முரண்படாதே, என் கருத்துக்கு முரண்படாதே, நான் சொல்கிறேன் சென்று பேசு என்று தலைவனாக ஏற்படுத்துகிறார். அதே போல மிரியாமிடமும் ஆரோனிடமும் நீங்கள் என் கருத்துக்கு முரண்பட்டு பேச வேண்டாம். ஏன் என்று கேட்டால் என் கருத்து எப்பொழுதும் மோயிசன் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் என்பது என்று சொல்லி அவர்கள் முரண்பாட்டை களைந்து மோயிசனை தலைவனாக ஏற்படுத்துகின்றார். அதேதான் பவுலுக்கும். அனனியாதான் முரண்பட்டு காணப்பட்டார். அவன் ஒரு கொலைகாயனாயிற்றே என்று சொல்லி. ஆனால் கடவுள் சொல்கின்றார், நான் தேர்ந்து கொண்ட கருவி, நான் எப்பொழுதே தேர்ந்து கொண்டேன் அவரை கருவியாக. ஆகவே நான் சொல்வதை செய் என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திட்டம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அந்த நபர் எப்பேற்பட்ட தீமை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி கடவுள் தேர்ந்து கொள்கின்றார். அத்தோடு நின்று விட்டதா என்று கேட்டால் இல்லை. அந்த தேர்ந்து கொண்ட நபர், தீமை செய்து கொண்டிருந்த நபர், ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்த நபர் பிற்காலத்தில் எப்படி மாற்றமடைகிறார் பாருங்கள். யாக்கோப்பின் வாழ்வில் என்ன நடந்தது? அவர் தன் மாமனார் வீட்டிலிருந்து திரும்பி செல்கின்றார் தன் தந்தை வீட்டுக்கு. அப்பொழுது என்ன நேர்ந்தது? எதிரே தன் அண்ணன் ஈசாயை சந்திக்க நேர்ந்தது. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஈசா ஏமாற்றி என் தந்தையின் ஆசிரியை வாங்கிவிட்டாய் என்று சொல்லி கொலை செய்து விடுவேன் என்று சொன்னார் அல்லவா, அதை செய்திருக்க வேண்டும் அல்லவா. அப்படி செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை தெரியுமா? யாக்கோப்பு ஈசா தூரத்திலிருந்து வரும்பொழுதே தெண்டனிட்டு வணங்கி தன் மனைவி மக்களோடு தெண்டனிட்டு வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா என்று கேட்கின்றார். அந்த காரணத்தால் தான் ஈசா இவன் மனம் திருந்தி இருக்கின்றான், கடவுளின் பிள்ளையாக இருக்கிறான் என்று சொல்லி அவனை கட்டி அரவணைத்து முத்தமிட்டு ஆசி வழங்கி விட்டு செல்கின்றார். அப்படி என்றால் கடவுளின் திட்டம் சரியானது தானே. அதே போன்றுதான் மோயிசனுக்கும். மோயிசன் ஒரு காலத்தில் கொலை செய்தார்தான். ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிற்பாடு யாராவது ஒருவரையாகிலும் கொலை செய்தார் என்று கேட்டால் இல்லை. கடவுளே கூட இந்த மக்களை எல்லாம் நான் அழித்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அப்படி நடக்கவே வேண்டாம் ஆண்டவரே, உம் சினம் அவர்கள் மேல் வரவே வேண்டாம் என்று சொல்லி கடவுளிடம் மக்களுக்காக மன்றாட காத்திருக்கின்றார், மன்றாடவும் செய்கின்றார். அப்படி என்றால் அவர் திருந்தி விட்டார் என்றுதான் அர்த்தம். அதே போல் தான் பவுலும். அவர் ஒரு காலத்தில் கொலை செய்திருந்தாலும் கூட அதற்கு பிற்பாடு எத்தனை பேரை வாழ வைத்தார் என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுளின் தேர்வு என்பது மிகச் சரியானதாக அமைந்தது. இப்பொழுது சொல்லுங்கள், கடவுள் முரண்பட்டவரா? ஒருபோதும் இல்லை. அவர் சரியான நபர்களைத்தான் தேர்ந்தெடுக்கின்றார். அவர்கள் சரி இல்லை என்றாலும் அவரை சரி ஆக்குகின்றார். ஆகவே கடவுள் எப்பொழுதும் முரண்படுவதே இல்லை. நமது சிந்தனை தான் முரண்பட்டு போயிருக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது. இதை அப்படியே வைத்துக்கொண்டு இரண்டாவது கருத்துக்கு செல்வோம். கடவுள் முரண்படவில்லை, நாம் தான் முரண்படுகிறோம் என்று நாம் எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், இந்த செயல்பாட்டில் பிறருக்கு நன்மை விளைந்திருக்குமானால் நிச்சயமாக கடவுள் தேர்ந்து கொண்டது சரி, அவர் முரண்படவில்லை என்பதே பொருள். அந்த 3 நபர்களையும் பாருங்கள், அவர்களால் நல்லது மட்டுமே விளைந்தது என்பதை காண்கின்றோம். அதே போன்றுதான் இன்றைய நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். அந்த தலைவனாகிலும் சரி, அந்த பொறுப்பாளனாகிலும் சரி, 2 பேருமே நேர்மை அற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால்
அவர்களால் விளைந்தது என்ன? கடன் பட்டிருந்தவர்கள் கடனிலிருந்து முற்றிலும் விடுபட்டார்கள். இதற்கு இந்த 2 பேருமே காரணமாக அமைந்ததால் கடவுள் அவர்களை ஏற்றுக்கொண்டார். இதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு நல்லதை யாராவது செய்தார்கள் என்று கேட்டால் அது நல்லதே. கடவுள் அதை தடுக்க மாட்டார். நிச்சயமாக இதை உணர்ந்து கொண்டால் கடவுள் முரண்படவில்லை என்பது நமக்கு புலனாகும். ஆகவே நம் சிந்தனையை மாற்றுவோம். நல்லது நடந்தால் கடவுள் அங்கு இருக்கிறார் என்பதே பொருள். முரண்பாடான சிந்தனை நமக்கு வேண்டாம். ஏனென்றால் கடவுள் முரண்பட்டவர் அல்ல. கடவுளின் பிள்ளைகளாகி நாமும் முரண்பட்டு நடக்க வேண்டாம், சிந்திக்கவும் வேண்டாம்.